Hello my dear students, Chemical Kinetics chapterலேருந்து Collision Theory of Chemical Reactions இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கெமிக்கல் கைனடிக்ஸை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ் ஃபாலோ பண்ணுறப்ப அரீனியஸ் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு. I think you all know about Arrhenius equation. K is equal to A into e power minus EA by RT. இதுதான் Arrhenius equation. ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு டெம்பரேச்சரை எப்படி டிபெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். வேறு வேறு ரியாக்ஷன் கண்டிஷன்ஸில் இந்த அரீனியஸ் ஈக்குவேஷனை நம்மளால் அப்ளை பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்ச போதிலும் மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ் அண்ட் வில்லியம் லூயிஸ் இவங்க டெவலப் பண்ண இந்த கொலிஷன் தியரி வேறு லெவலில் இருந்துச்சு. முக்கியமாக வேறு கோணத்தில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் ரியாக்ஷன் ரேட்டை அப்ரோச் பண்ணுச்சு. என்னென்னா ஒரு ரியாக்ஷன் ரேட்டோட எனர்ஜெட்டிக் அண்ட் மெக்கானிஸ்டிக், எனர்ஜெட்டிக்னா எவ்வளோ எனர்ஜியில் அந்த மாலிக்யூல்ஸ், அதாவது ரியாக்டிங் மாலிக்யூல்ஸ் அப்ரோச் பண்ணுது, அங்கே ஆக்சுவலாக என்ன மெக்கானிசம் இருக்குது. ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் மெக்கானிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த கொலிஷன் தியரி ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை அப்ரோச் பண்ணுச்சு. முக்கியமாக இந்த தியரி சில விஷயங்களை கன்சிடர் பண்ணுச்சு. ஒன்று ரியாக்டன் மாலிக்யூல்ஸை ஹாட் ஸ்பியர்ஸாக கன்சிடர் பண்ணுச்சு. ரியாக்ஷன் நடக்கணும்னா இந்த ஹாட் ஸ்பியர்ஸ், தட் இஸ் ரியாக்டன் மாலிக்யூல்ஸ், ஒன்றோட ஒன்று கொலைட் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் ஆஃப் திஸ் கொலிஷன் தியரி. அப்போது ஒரு செகண்டில் பர் யூனிட் வால்யூம் ரியாக்ஷன் மிக்சரில் எத்தனை கொலிஷன்ஸ் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ரேட் இருக்கும். ஸோ அண்ட் தட் இஸ் கால்டு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. புரியுதா உங்களுக்கு? ஒரு யூனிட் வால்யூமில் ஒரு செகண்டில் ரியாக்டிங் மாலிக்யூல்ஸ் எவ்வளோ கொலிஷன்ஸில் ஈடுபடுதோ அதுதான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, விச் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் Z. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேக்டரையும் அது இன்க்ளூட் பண்ணுச்சு, which is activation energy denoted by the letter EA. Let us consider a bimolecular elementary reaction. பைமாலிகுலர்னா ரியாக்டன் மாலிக்யூல்ஸ், ரெண்டு மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்று A, இன்னொன்று B, ரெண்டுமே ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. அண்ட் இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் இஸ் கிவன் பை, பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ZAB, அதாவது கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரியாக்டன்ஸ் A and B, எந்த அளவுக்கு அவங்க கொலைட் பண்ணுறாங்க அதையும், இன்ட்டு e பவர் மைனஸ் EA பை RT. வாட் இஸ் e பவர் மைனஸ் EA பை RT? இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸில் எத்தனை மாலிக்யூல்ஸ்க்கு EAக்கு ஈக்குவலாக எனர்ஜி இருக்குது, ஆர் EA அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமாக எத்தனை மாலிக்யூல்ஸ்க்கு எனர்ஜி இருக்குது, அதுதான் e பவர் மைனஸ் EA பை RT. புரியுதா உங்களுக்கு? ஒரு பைமாலிகுலர் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் இருக்குது, அதோட ரேட் எதுக்கு ஈக்குவல்னால் கொலிஷன் ஃப்ரீக்வன்சிக்கு, ஏவும் பியும் கொலைட் ஆகிற கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு எத்தனை மாலிக்யூல்ஸ், இருக்கிற டோட்டல் மாலிக்யூல்ஸில் எத்தனை மாலிக்யூல்ஸ்க்கு ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலாகவோ அல்லது ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமாகவோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் இது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் அரீனியஸ் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்கள். அப்போது A இஸ் ரிலேட்டட் டு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. A அங்கே ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு படிச்சிருப்போம் இல்லையா, அந்த A, அந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் இஸ் ரிலேட்டட் டு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ZAB. அதனால் இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். எந்த ரியாக்ஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன்ஸ் ஆர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ஸோட ரேட் கான்ஸ்டண்ட்டை நம்மளால் இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ரேட் இஸ் ஈக்குவல் டு ZAB இன்ட்டு e பவர் மைனஸ் EA பை RT. இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு உங்களுக்கு ஆர்டினரி சிம்பிள் ரியாக்ஷன்ஸ்க்கு ரேட் கான்ஸ்டண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா, வாட் அபவுட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்? எஸ்,
காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸில் அப்படியே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிக்னிஃபிகண்ட்டான டீவியேஷன்ஸ் ஆர் அப்சர்வ்டு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இது கொலிஷன் தியரி இல்லையா? ஸோ ரியாக்டன் மாலிக்யூல்ஸ்லாம் கொலைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொலைட் ஆகுது, பட் கொலைட் ஆனாலும் எல்லா கொலிஷன்ஸும் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அப்போ எந்த கொலிஷன் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். கொலிஷன் ப்ராப்பராக பக்காவாக இருந்தால் தான் அது ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண முடியும். கண்ணாபின்னான்னு கொலைட் ஆச்சுன்னா எல்லா கொலிஷனும் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு இந்த கொலிஷன் தியரி சொல்லுது. அப்போ கொலைட் ஆகணும்னா கொலைட் ஆகிற மாலிக்யூல்ஸ்க்கு சரியான தேவையான போதுமான கைனட்டிக் எனர்ஜி இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாலிக்யூல்ஸ் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும்னா அவங்க சஃபிஷியன்ட் கைனட்டிக் எனர்ஜி இருக்கணும். போதுமான அளவுக்கு எனர்ஜி இருந்தால் தான் நல்லா கொலைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கரெக்ட் ஓரியன்டேஷனில் கொலைட் ஆனால் தான் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். சரியான அலைன்மெண்ட்டில் சரியான போதுமான அளவுக்கு கைனட்டிக் எனர்ஜியோட அவங்க கொலைட் ஆகிறப்ப ரியாக்டன்ஸில் இருக்கிற பாண்ட்ஸ் பிரேக் ஆகும். ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான நியூ பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த டயக்ராம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஏ அப்படிங்கிற ரியாக்டண்ட்டும் பிபி அப்படிங்கிற ரியாக்டண்ட்டும் கொலைட் ஆகுது. ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கு. ஏ டுவர்ட்ஸ் பி, இந்த ஏ டுவர்ட்ஸ் பி. அப்போ ஏபி ஏஏ பிபி கூட கொலைட் ஆகுது. அப்போ ஏ இஸ் இன் கான்டாக்ட் வித் பி, ஏ இஸ் இன் கான்டாக்ட் வித் பி. இப்போ ஏபின்றது தான் ப்ராடக்ட். ஸோ இது சேர்ந்து ஒரு ஏபி, இது இன்னொரு ஏபி ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணிடும். இப்போ ஏஏ பாருங்கள் இப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ ஒரு ஏவும் ஒரு பியும் தான் கொலைட் ஆகும். இந்த ஏவும் இந்த பியும் டச் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. அதனால் இது இன்எஃபெக்டிவ் கொலிஷன். ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இவங்க கொலைட் ஆகுறாங்க தான், பட் இட் இஸ் இன்எஃபெக்டிவ் கொலிஷன். அதனால் இங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாமல் திரும்ப ரியாக்டன்ஸே வந்துடுது. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் டியூ டு த இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட். இந்த ப்ராப்பர் ஓரியன்டேஷனுக்கு லெட் us consider a simple example, formation of methanol from bromoethane. bromoethane ஃபார்முலா என்னது? ப்ரோமோ, ஸோ பிஆர் போட்டுடுறேன். ஈத்தேன், ஸோ ஒரு கார்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இது ப்ரோமோ மீத்தேன். ஸோ இங்கேயும் நான் ப்ரோமோ மீத்தேன்னு போடணும், ரைட்டா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் மெத்தனால் ஃப்ரம் ப்ரோமோ ஈத்தேன். இப்போது இந்த ப்ரோமோ மீத்தேனை OH மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ 2 விதமான அலைன்மெண்ட் இருக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 2 ஆரோஸ் போட்டுடுறேன். முதல்ல இம்ப்ராப்பராக இது எப்படி ஓரியன்ட் ஆகலாம் அப்படின்னா, இந்த 3 ஹைட்ரஜன் இங்கே போட்டுட்டேன், பிஆர் அப்படியே போட்டுட்டேன், OH மைனஸ் அப்படியே இந்த பக்கம் வந்து கொலைட் ஆகலாம், ரைட்டா? ஆர் இந்த சி பிஆர் இப்படி இருக்குது, இந்த OH மைனஸ் பேக் சைடில் வந்து OH மைனஸ் பேக் சைடில் வந்து இதை அட்டாக் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இது இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட், இது ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஏன்னா இது போகும், இதை உள்ளே கனெக்ட் ஆகும். அப்போ பாண்ட் வந்து இங்கே டிஸப்பியர் ஆகும், இங்கே பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது ரியர் சைடில் வந்து அட்டாக் ஆகிறதுனால இங்கே வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். அதாவது பாண்ட் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த சியை நான் அப்படியே போட்டுடுறேன். இந்த 3 ஹைட்ரஜன் இருக்குது, அதில் வந்து 1 ஹைட்ரஜன் மேலே இருக்கும், 2 ஹைட்ரஜன் கீழே இருக்கும். இந்த கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையில இருக்க பாண்டு வந்து அப்படியே பிரேக் ஆகிட்டே வரும். அட் த சேம் டைம் OHக்கும் கார்பனுக்கும் இடையில பாண்டு ஃபார்ம் ஆகும். அண்ட் திஸ் இஸ் கால்டு டிரான்சிஷன் ஸ்டேட் விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? ப்ராப்பர் அலைன்மெண்ட்.
அப்போ ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆக ஆக கம்ப்ளீட்டாக இந்த பிஆர் மைனஸ் தனியாக வந்துடும். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா CH3 இருக்கா, OH ஃபார்ம் ஆகிடும், ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இருக்கும். வேறஸ் இது வந்து இம்ப்ராப்பர் ஓரியன்டேஷன். பிஆர் எங்கே இருக்கோ அந்த பக்கமே OH மைனஸ் வந்து கொலைட் ஆகுது. ஸோ அது மாதிரி கொலைட் ஆனால் இது எப்படி, இதால் எப்படி பாண்ட் டிஸப்பியர் ஆக முடியும், இதால் எப்படி வெளியில் போக முடியும்? ஸோ இது வந்து ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் இல்லை. அதனால் திஸ் வில் நாட் லீட் டு ப்ராடக்ட்ஸ். ஸோ நோ ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஓரியன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருந்துச்சுன்னா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இம்ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருந்துச்சுன்னா வேணால் அந்த மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆகும். கொலைட் ஆகி திரும்பி அது எப்படி இருந்துச்சோ அப்படியே ஃபார்ம் ஆகிடுமே ஒழிய நோ ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு. ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் இருந்தால் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இன்னொரு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் ஆர் ஸ்டீரிக் ஃபேக்டர் P. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஈக்குவேஷனில் இந்த Pயை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் டு அக்கர் P இஸ் இன்ட்ரடியூஸ்ட். அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். rate is equal to already in the equation ZAB into e power minus EA by RT. இப்போ இன்னொரு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, which is probability factor or steric factor P. So P into ZAB into e power minus EA by RT. ஸோ ப்ராபபிலிட்டி ஃபேக்டரும் கொலிஷன் ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நடக்கிறதுக்கு. ஸோ ஒரு ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்றத கொலிஷன் தியரி சொல்லுது. ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கும். எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி வி கேன் டிட்டர்மின் த ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். பட் இந்த கொலிஷன் தியரியோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் அது ஹார்ட் ஸ்பியர்ஸாக கன்சிடர் பண்ணுது. பிகாஸ் ஹார்ட் ஸ்பியர்ஸாக கன்சிடர் பண்ணால் தான் அந்த கொலிஷன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பேச முடியும். பட் ஹார்ட் ஸ்பியர்ஸாக நம்ம எல்லா மாலிக்யூல்ஸும் எப்படி எடுத்துக்க முடியும்? அதோட ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இட் இக்னோர்ஸ் தேர் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட். அதுதான் இந்த கொலிஷன் தியரியோட ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராபேக். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கொலிஷன் தியரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.